வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஃபியா ரிவெஞ்ச் சுட்டிய நெக்ஸ்ட் பார்ட், அதாவது பார்ட் 3 தானே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகாப் பண்ணிட்டு பார்த்துடலாம்டா. ஐம் ரியலி சாரி பிகாஸ் கிட்டத்தட்ட இது 2 to 3 months ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் போட்டு. அண்ட் இதுக்கப்புறம் இதை முடிச்சிடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு எஃப்எஃப் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஒன் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதில் முடிச்சுருந்தோம் அப்படின்னாக்க, நம்ம டேக்கு உடம்பு சரியில்லாமல் டேவுடைய பேரண்ட் வந்து டேவை பார்க்க அந்த அந்த கண்ட்ரிக்கு போயிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு அது சுத்தமாக பிடிச்சிருந்துருக்காது. நம்ம டே பேரண்ட் எல்லாருமே நம்ம ஜெகே கூட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நம்ம டே வந்து எந்திரிச்சு வேகமாக ஓடி இருந்திருப்பார் ரெஸ்ட் ரூம்க்கு. அண்ட் அதில் கீழே விழுந்திருப்பார். அதோடு நம்ம முடிச்சிருந்துருப்போம். அண்ட் இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது டே வேகமாக ஓடினார் இல்லையா, கீழே விழுந்ததில் அவருக்கு அங்கே முன்னாடி அந்த டேபிள் இருக்கும்ல, சோஃபா முன்னாடி சின்னதாக ஒரு டீ டேபிள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டேபிளுக்கு இடித்து நம்ம டேக்கு இந்த ஃபோர் ஹெட் பக்கத்தில் நல்லாவே அடிபட்டுருச்சு, தலையில் ப்ளீட் ஆகுது. பட் இருந்தாலும் அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்காமல் வேகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடி இருந்திருப்பார். அதை பார்த்துட்டு தான் நம்ம ஜெய்கி ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பார். இப்போது என்னாச்சு அவனுக்கு, ஏன் அவ்வளோ வேகத்தில் ஓடுறான், கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, அப்படியே வேகமாக ஓடுறான், என்ன இருக்கும்? மா பா இன்னும் ஒருத்தரும் இல்லை, என்ன இருக்கும்? டே பார்த்துமா பார்த்து அப்படின்ட்டு இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமில் டேவுடைய அம்மாவும் அவங்களுடைய அப்பாவுமே நம்ம டேவுடைய முதுகை தட்டி கொடுத்துட்ருக்காங்க. டே ஃபுல்லாக அப்படியே வாமிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ பால் கஞ்சி அதுன்னு குடிச்சிருந்துருப்பாரு. பார்த்தா சாப்பிட்டது மொத்தமும் நைட்டு சாப்பிட்டது கூட அப்படியே வாமிட் பண்ணிகிட்ருக்காரு ஃபுல்லாக. லைக் இந்த ஃபீவர் வந்தால் ஒரு சில குழந்தைங்களெல்லாம் ஜீரணமாகாது இல்லையா, அந்த மாதிரி டேக்கு சுத்தமாக அந்த மாதிரி எதுவுமே வந்து டைஜஷன் ஆகிருக்காது. ஃபுல்லாக வாமிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றி மயங்கிற ஸ்டேஜில் இருக்கார். பட் இருந்தாலுமே அப்பயும் வாமிட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அப்படியே ஒரு மாதிரி வாமிட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக அவங்க அப்பா மேலே சாஞ்சுக்க, அவங்க அம்மா தான் டேவுடைய ஃபேஸு அவருடைய மவுத்தில் வாஷ் பண்ணிவிட்டு டே வாமிட் பண்ணும்பொழுதே டேவுடைய அப்பா என்ன பண்ணியிருந்திருப்பார், ஒரு கர்ச்சிஃப் எடுத்து நம்ம டேக்கு அடிபட்டுருக்குல ஃபோர் ஹெட்டில், அதில் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிருந்துருப்பாரு ப்ளீட் ஆகக்கூடாதுன்னுட்டு. இப்படி அப்படியே அவங்க அப்பா மேலே தானே சாஞ்சிட்ருக்காரு. டேவுடைய அப்பாலாம் டேவை அப்படியே தூக்கிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே தான் ஓடி வர. அது எல்லாமே நம்ம ஜெக்கிக்கு வீடியோ காலில் நல்லாவே தெரியுது. இந்த மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி வைப்போம்ல வீடியோ கால் பேசுகிறதுக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் அவங்க வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அங்கே நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஜெக்கே பார்த்துட்டாரு. என்னாச்சு, என்ன அவனுக்கு அவ்வளோ பிளட்டு போகுது, அவ்வளோ அடிபட்டிருக்கா என்ன? மா என்ன உங்கள் காது கேட்கலையோ அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க பார்த்துட்ருக்காரு. இப்போ வேகமாக அவங்க அம்மாவுமே அவங்க அப்பா பின்னாடியே ஓடி வராங்க. இப்போ மொபைல் அவங்க வேகமாக மொபைல் எடுத்துக்கிட்டு ஜெயிக்கமா டேக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருமா நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு கால் கட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜெய்கேக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு. என்ன ரொம்ப உடம்பு சரியில்லையா? இப்போ தான் அவன் சிரித்து பேசிகிட்டு இருந்தான், அதுக்குள்ளே என்ன இவ்வளோ கீழே விழுந்து அடி வேறப்பட்டிருக்கு, அவ்வளோ பிளட்டு வேற போயிட்டுருக்கு. என்ன இருக்கும் அவனுக்கு? நல்லா இருப்பான்ல? நல்லா இருக்கணும், நல்லா இருந்து தான் ஆகணும். அவனுக்கு எதுவும் இருக்காது, கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கணும். ஆமாம், எனக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் தோணிகிட்ருக்கு? அவன் என்கிட்ட இருந்து என் அப்பா அம்மா பிரிக்க பார்க்குறான். அதனால அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு அடிபட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப உடம்பு சரியில்லை போலையே, நல்லா இருப்பான்ல, நல்லா இருக்கணும், மனசு வேறு படங்குது. ஜெக்கே எதுவும் போட்டு குழப்பிக்காத, நீ கிளம்பு ஸ்கூலுக்கு. நம்ம ஜெக்கே ஸ்கூலுக்குமே கிளம்புறாரு. பட் அவருக்கு மனசு ஒரு மாதிரி பதைக்குது. லைக் டேக் என்ன இருக்கும், நல்லா இருப்பான்ல அப்படின்ட்டு டேவோட தாட்டு தான் இப்போ நம்ம ஜெக்கேக்கு வந்துட்டுருக்கு. நம்ம டே வந்து அவங்க பேரண்ட்டு பிரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் டேக்கு அடிபட்டிருக்கு, அவன் நல்லா இருக்கணும், சீக்கிரம் அவனுக்கு உடம்பு சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஜெக்கேக்கு. அவருக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே எதனால் வருது, எதுக்கு வருது அப்படின்ட்டு எதுவுமே புரியலை, எதுவுமே தெரியலை. அண்ட் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாரு. நம்ம ஜெய்கி ரொம்ப எக்ஸ்ட்ரோவெண்ட்டெல்லாம் கிடையாது நம்ம டே மாதிரி. நம்ம ஜெய்கி ரொம்பவே இன்ட்ரோவெண்ட், யாரு கூடவும் பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஒர்க்கு அவ்வளோதான். மற்றபடி பக்கத்தில் யாராச்சும் வாலண்டியர் வந்து பேசினாலுமே அவரால் பேசிக்க மாட்டார். அவர் ரொம்பவே ரூடு டைப்பு. இன்றைக்கி பார்த்தா நம்ம ஜெய்கேக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே கிடையாது.
ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு தாட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு ஸ்கூலுக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. பட் அவருடைய தாட் ஃபுல்லாக நம்ம டீம் மேலே தான் இருக்குது. நல்லா இருப்பான்ல, என்ன இருக்கும், இன்னொரு கால் ஒரு மெசேஜ் எதுவுமே வரல, ரொம்ப உடம்பு முடியாமல் இருப்பானோ, என்ன பண்ணுறது, பேசாமல் கால் பண்ணிடலாமா? இல்லை வேண்டாம், நம்மளே கால் பண்ணால் ஏதாச்சும் நினைப்பாங்க, நம்மளே இப்படி கால் பண்ண அவங்களே கால் பண்ணுவாங்க, ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. என்ன கருமம், என்ன மனசு இது, எனக்கு அவங்க சுத்தமாக பிடிக்கல. அவன் என்கிட்ட இருந்து என் அப்பா அம்மாவை பிரிக்க பார்க்குறான். ஜிகே, மனசை உன் கண்ட்ரோலில் வை. தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். உன் கண்ட்ரோலில் நீ இரு. அவன் உன்கிட்ட இருந்து அப்பா அம்மாவை பிரிக்க பார்க்குறான். ஓகே, டைம் அப்படியே மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போது 11:30 ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தா நம்ம டேக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. புது நம்பரு, லைக் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும்ல, ஹாய் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ். அது நம்ம ஜேகே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. புது நம்பரு, என்ன இது புது நம்பராக இருக்குது அப்படின்ட்டு. முன்னாடி டிபி வச்சுருப்போம்ல, அதெல்லாம் நம்ம ஜேகே பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் வந்திருக்கே ஹாய் அப்படின்ட்டு, யாராக இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாரு. என்ன இவன் எதுக்கு எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுறான்? அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க தலையில், ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஹாய்னு மெசேஜ் பண்ணுறான். புரிஞ்சுக்கவே முடியலனால. என்ன பையன் நீ? ஒரு பக்கம் என்னடா நான் அப்பா அம்மா என்கிட்ட பிரிக்க பார்க்குறேன், இன்னொரு பக்கம் என்னடா நான் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு எனக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. பட் இருந்தாலும் எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது உன் மேலே கோபப்படணுன்ட்டு எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஏன்னு தான் எனக்கும் புரியல. என்ன பண்ணிட்ட நீ என்ன? ஏன் நீ என் அப்பா அம்மா என்கிட்ட பிரிக்க பார்க்குற, பட் இருந்தாலும் எனக்கு உன் மேலே கோவம் வர மாட்டேங்குது. உன் ஃபேஸை பார்த்தா எனக்கு என்னையும் அறியாமல் ஒரு ஸ்மைல். அது என்ன ஸ்மைலுன்னு எனக்கு புரியலை. இப்போது அந்த மொபைலை காட்டுறாங்க. அந்த மொபைலை பார்த்தா நம்மகிட்டே தான் தலையில் அவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு. கீழே விழுந்து அடிபட்டுச்சு இல்லையா, அது தலையில் அடிபட்டதில்ல, அதுக்கு தான் கட்டு நல்லா பெருசாக போட்டு விட்டுக்கிறாங்க டாக்டரு. இப்போது நம்மகிட்டே அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டு நல்ல ஒரு பாக்ஸி ஸ்மைலோட ஹாய் அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்து அவருடைய ஃபிங்கர் 2 ஃபிங்கர் வீண்ட்டு காட்டின மாதிரி நிறைய போஸ் கொடுப்பார்ல, நல்லா வந்து பாக்ஸி ஸ்மைல் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி தான் நம்மகிட்டே வந்து வி ஷேப், நம்மகிட்டே வந்து வி அப்படின்ட்டு ஃபிங்கர் காட்டி, ஃபேஸ் கிட்ட ஃபிங்கர் காட்டி நம்மகிட்டே வந்து அடிக்கடி ஒரு போஸ் கொடுப்பார்ல பாக்ஸி ஸ்மைலோட, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த பெட்டில் நம்ம டேதை படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதை ஹாய் அப்படின்ட்டு நம்ம ஜேகேக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அவருடைய மொபைல்லேருந்து. அண்ட் இந்த பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, டேவுடைய அப்பா தூக்கிட்டு போனார்ல, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய பிளட் வேறு வந்துருச்சுல, ரொம்ப பெரிய இன்ஜூரியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அண்ட் அங்கே போனதுமே கொஞ்சம் பலமாக தான் பட்டிருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு அடிப்படல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஸ்டிச்சஸ் எதுவும் போட்டுருந்துருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து அது எல்லாமே க்ளீன் பண்ணி அங்கே அப்படியே மருந்து போட்டு கட்டு போட்டுருந்துருப்பாங்க. அண்ட் இப்போது நம்ம தேவை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவருக்குமே வந்து கொஞ்சம் மயக்கமெல்லாம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருந்திருப்பார். ஃபீவரெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்லையா, இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கார் நம்மட்டே. இப்போ ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டதுமே. அண்ட் இப்போ தான் எனக்கு அந்த பன்னி நம்பர் கொடுங்க. எதுக்கிட்டே? அட கொடுமா, நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா கூட பேசக்கூடாது அந்த பன்னி கூட? சும்மா எதுக்குன்னுட்டு. சரிடா கத்தாது, இந்தா நம்பர் இந்தா, கொடுங்க. இந்த இருக்கா அவனுக்கு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கான் என் கூட. பேசிக்கிறேன் நான் உனக்கு. இந்த அனுப்புகிற அவனுக்கு மெசேஜ் அப்படின்ட்டு நம்ம தான் பெட்டில் படுத்த மாதிரியே அவங்க அம்மா ஃபோன்லேருந்து நம்பரை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஜெக்கியோடைய நம்பருக்கு தான் ஹாய்னு மெசேஜ் அனுப்புது. இப்போ எப்படி பேசாமல் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கான், ரூடா. அந்த ரூடெல்லாம் இந்த டேக்கிட்ட செல்லாது. பாரு, நல்லா முயலாட்டம் இருந்துக்குன்னு என்ன அவ்வளோ கோவம் வருமோ பார்க்குறேன். இந்த டேக்கிட்ட எத்தனை நாளைக்கு அந்த கோவத்தை காட்டுறான்ட்டு. பன்னி. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கேவை பார்த்தா இப்போ டேவை பிக் அனுப்பியிருக்காருல, அது பார்த்ததுமே அவருக்கு லைட்டாக ஒரு ஷாக்கு, ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு ஸ்மைல். இவ்வளோ நாள் வந்து
சிரிச்சே இருக்க மாட்டார். பட் இப்போது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து ஒரு பிக் அனுப்புறது பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு ஸ்மைல் வருது லைட்டாக. என்ன பண்ணிட்ட நீ என்ன? உன்னை பார்த்து நான் சிரிச்சிட்ருக்கேன். பட் அதுக்கான காரணம் எனக்கு புரியலை. எதுக்காக நான் உன்னை பார்க்குறேன், எதுக்காக உனக்காக சிரிக்கிறேன், எதுக்காக நான் உன்னை பார்த்து இவ்வளோ சாஃப்டாகிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. பட் நீ ஏதோ என்ன பண்ணுறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. கண்டுபிடிக்கிறேன் என்னன்ட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? ரிப்ளை பண்ணலாமா இல்லை வேண்டாமா? வேண்டாம், அவனே சைலண்ட் ஆகிடுமா. எதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டேன்? ஸ்டாஃப் வந்துட்டாங்க. ஓகே. அண்ட் அப்படியே நம்ம ஜேகேக்கு ஸ்டாஃப்மே வந்திருப்பாங்க. கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா என்ன, நான் ஹாய்னு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் என் ஃபோட்டோவோட சேர்த்து. அப்போ கூட என்னால் அவன் கண்டுபிடிக்க முடியலையா? பார்த்துருக்கான். அவனுக்கு எவ்வளோ திமிரு. என் பன்னி, என்னடா என்ன நீ அவாய்ட் பண்ணுறல நீ, இந்த இரு அப்படின்னுட்டு ஹலோ. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே கிளாஸில் இருக்காரு. மெசேஜ் வருது. என்ன ஹலோவா? ஏய் பன்னி, என்னடா என் மெசேஜ் நீ ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னுட்டு நம்மகிட்ட இந்த பக்கம் மெசேஜ் அனுப்ப. ஹே பன்னி, என்னடா என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? டாவா? வயசில் அவனோட பெரியவன்லண்ணா, மரியாதை பற்றியா? டாவாம்ல பார்க்குறேன் என்ன இவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பான்ட்டு. பட் நம்ம ஜெய்க்கு ரிப்ளை பண்ணல. இவனுக்கு எவ்வளோ திமிரு. மெசேஜ் மட்டும் எடுத்து பார்க்குறான், ரிப்ளை பண்ணேனவா? இந்த ஒரு தடவை நான் மெசேஜ் அனுப்புவேன், நீ மட்டும் ரிப்ளை பண்ணலை அவ்வளோதாண்டி நீ செத்த. பண்ணியா அப்படி காட்டை கொண்டு போய் விட்டுருவேன் நான் உன்னை. ஆளு பாரு, மூஞ்சியை பாரு, முயல் மூஞ்சா. ஏ பன்னி, என்ன நீ எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற? வந்தேன்னு வை, நடக்கிறது வேறு. மரியாதையும் எனக்கு ரிப்ளை பண்ணுற, இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என்ன இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஓ, உனக்கு ரிப்ளை பண்ணலன்னு உனக்கு கோவம் வேறு வருதோ? வரட்டும். என்ன இதுக்கு கூட ரிப்ளை பண்ணல? இவனுக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ தைரியம். இந்த டே மெசேஜ் பண்ணுறேன், பண்ணியிருக்கான பாரு. பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் சைலண்ட்டாக இருக்கான். இந்த இரு, நான் உனக்கே கால் பண்ணுறேன். திமிரு பிடிச்சவனே. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகேக்கு தான் ஃபோன் ரிங் ஆகுது. அது பார்த்தா வைப்ரேட்டில் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டே வந்து மெசேஜ் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாமே வைப்ரேட்டில் தான் இருந்திருக்கும். இப்போது அது வரையும் நம்ம ஜேகே வந்து மொபைல் கையில் தான் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது டேபிள் மேலே வைக்க இப்போது மொபைல் கால் வந்ததுமே அது வைப்ரேட் ஆகுது. கிளாஸே ரொம்ப சைலண்ட்டாக, அங்கே ஸ்டாஃப் டீச் பண்ணுறது தான் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போது அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்க கிளாஸில் மொபைல் வைப்ரேட் ஆனால் எப்படி ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி வர. என்ன கால் பண்ணுறான்? ஓ, மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலான்னதும் உடனே காலை கட் பண்ணி விடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜெய்க்கே கட் பண்ணி விட. எனக்கு கட் பண்ணி விட்டுறான். இவனுக்கு எவ்வளோ திமிரு. நீ கட் பண்ணிட்டா நான் விட்டுருவேனா என்ன அப்படின்னு இந்த பக்கம் நம்ம டே வந்து கோவப்பட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கேவை பார்த்தா, யார் அது, யாரோட மொபைல் வைப்ரேட் ஆகுது, யாருமா அது அப்படின்ட்டு ஸ்டாஃப் கேட்டுட்ருக்கா. பட் யாரும் ரிப்ளை பண்ணல. ஒழுங்காக மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளாஸை கவனிங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃபை சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து மொபைல் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்கூலில் வந்து மொபைல் அலோவ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போது ஏவை பார்த்தா எவ்வளோ திமிரு இவனுக்கு. நீ அட்டன் பண்ணுற வரையும் நான் உனக்கு கால் பண்ணிகிட்டே தான்டா இருப்பேன், பார்க்குறேன் நீயா நானானிட்டு. எவ்வளோ திமிரு. இந்த பன்னியா இந்த டேவான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம டே வந்து செம்ம காண்டாயிட்டாரு. மரியாதை இப்போ அட்டன் பண்ணுற இல்லை அவ்வளோதான். ரிங் ஆகுது, மரியாதை எடுத்துரு. என்ன கட் பண்ணிட்டா? டேய் பன்னி, இருடா உனக்கு இந்த டேவினை கட் பண்ணி விட்டுறல. ஓ டே காலைல வா. ஐயோ தப்பாக வருது வாழையில். டே உன் பொறுமையாக அவன் ரொம்ப சோதிக்கிறான். மரியாதை அவனுக்கு காலை பண்ணி உன்னை நல்லா 4 வாரத்தை கேட்குற, அப்போ தான் என் மனசு சாந்தி அடையும். தயிர் அப்படின்னு நம்ம டே வந்து சமய காண்டாயிட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு இருந்தவர் இப்போ நம்ம ஜெய்க்கே காலை கட் பண்ணுறாரு அப்படின்னதுமே கோபமாயிட்டு பிள்ளை எழுந்து உட்காந்துருச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா, இப்போ கால் பண்ணுறேன், இதுதான் ஃபைனல். இன்கேஸ் நீ வந்து எடுக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் இன்றைக்கி உனக்கு. அப்புறம் இந்த டே என்ன பண்ணுவானே தெரியாது. இருடா இந்தா ரிங் ஆகுதுல்ல எடு. இந்த பக்கம் நம்ம ஜெய்க்கே பார்த்தா
எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னப்பா? நான் வாஷ்ரூம் போகணும். சரிப்பா போப்பா. சரிப்பா போ. ஓகே தேங்க்யூ சார். இவன் எதுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்ருக்கான்? கட் பண்ணி விட்டால் அவன் அமைதியாக மாட்டானோ? அட்டன் பண்ணுற வரைக்கும் கால் பண்ணுவான் போல. ஓகே அட்டன் பண்ணி என்னோட தான் கேட்பான். அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம ஜெய்கே ஓகே அப்படின்னுட்டு இப்போ ரிங் ஆகிட்டு இருக்க அந்த மொபைலில் தான் ஆன் பண்ணி ஹலோ. ஏய் அறிவு கெட்டவனே, திம்மரு பிடிச்சவனே, அப்படி பண்ணி ஏன்டா என் ஃபோனை கட் பண்ணி விடுற? மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. ஒரு ஹாய்க்கு ஒரு ரிப்ளை கிடையாது, ஒரு ஹலோக்கு ஒரு ரிப்ளை கிடையாது, என்ன பண்ணுறன்றதுக்கு ரிப்ளை கிடையாது. நீ பாட்டுக்கு நீ இருக்க. உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா? எவ்வளோ தைரியம் எவ்வளோ திமிரு இருந்தா இந்த டேபுடைய காலை கட் பண்ணுவ நீ? என்னடா ஒன்று நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? என்ன நினச்சிட்டு இருக்க? நான் எவ்வளோ பாசமான உனக்கு கால் பண்ணுறேன், எவ்வளோ பாசமான உனக்கு மெசேஜ் பண்ணுறேன், எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறேன். என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அடே பண்ணி வாயை திறந்து சொல்லி என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்போ கத்திகிட்ருக்க? என்ன கத்திகிட்ருக்க? நான் உங்கள் எவ்வளோ பாசமாக, உன் தம்பி தானே, நான் உனக்கு எவ்வளோ பாசமாக நான் உனக்கு கால் பண்ணுறேன், எவ்வளோ பாசமாக நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன். உனக்கு ஏதாச்சும் அதில் ஒரு சொட்டு பாசமாக இருக்க பாரு பைத்தியக்காரா. ஏய் என்ன நான் உன் தம்பி இல்லையா? சொல்கிறா, நான் உன் தம்பி இல்லையா? இல்லை. இல்லையா? தம்பின்னு சொல்லாத. நான் தம்பி தானே. தம்பின்னு சொல்லாத. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஓ உனக்கு என்ன பிடிக்கலையா? இப்போ என் வாய்ஸ் அந்த மாதிரி மாறுது. நீ தானே சொன்ன பிடிக்கலன்னு பரவாயில்ல, ஒய்ஃப் ஒன்று பிடிக்காது உங்கள் கூட்டெல்லாம் நான் எதுக்கு பேசணும்? சரி இப்போ எதுக்கு அந்த வாய்ஸ் அப்படி போயிட்டுருக்கு? அழுதுட்ருக்கியா என்ன? உனக்கு தேவையில்லாத விஷயம். வைடா ஃபோனை. இங்கே பாருட்டே. என்ன இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? அது ஏன் இஷ்டம். நான் அழுவேன், நான் சிரிப்பேன், நான் எகிருவேன், நான் குதிப்பேன். முனைக்கிறடா அதை பிடிக்கலான்ட்டுல. வைடா ஃபோனை மூடிட்டு. என்ன மூடிட்டா? ஆமாண்டா வைடா ஃபோனை மூடிட்டு. டே பேசணுன்ட்டு தானே கால் பண்ணேன். ஆமாம் பேசணும் தான் கால் பண்ணேன். அதான் இந்த டே கூட பேசதான் உனக்கு பிடிக்கல, அப்புறம் என்ன வை ஃபோனை. சரி கோவப்படாத, என்ன விஷயம் அதை சொல்லு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, வைடா ஃபோனை. சரி கோவப்படாத, என்ன விஷயம் அதை சொல்லு. அதை பிடிக்கலான்ட்டல்ல, உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை, வை ஃபோனை. இந்த பக்கம் மட்டும் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன கட் பண்ணிட்டானா? இப்போ எதுக்கு அவன் அழுதுட்ருக்கான்? ஓப்பா நான் எதுக்கு அப்படி சொன்னேன்? ஆனால் தம்பின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கல தான். இருந்தாலும் என்ன பண்ணேன்? எனக்கு அவனை தம்பின்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? கால் பண்ணுவோம். ரிங் ஆகுது. அட்டன் பண்ணுட்டே அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெய்கே தான் கால் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஜெய்கே அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னதுமே. பிடிக்காதும் கூட நான் எதுக்கு பேசணும்? நம்ம டேக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. நமக்கு லைக் ஒரு பிரதர் மாதிரி நினச்சோம். பட் இவன் என்னடா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு, இவன் என்னடா நான் பிடிக்கலான்ட்டானே அப்படின்ட்டு நம்ம டேக்கு அழுகையாக வருது. அண்ட் இப்போ தான் அவங்க அம்மா உள்ளே வராங்க ரூம்குள்ளே. நம்ம டேக்கு ஜூஸ் வாங்க தான் போயிருந்துருப்பாங்க. இப்போ உள்ளே வந்ததுமே என்னாச்சும்மா, ஏன் இந்த மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்கா. அந்த பண்ணி இருக்கான்ல, அவனுக்கு என்ன பிடிக்கலையாம்மா? நான் உன் தம்பி தானே சொன்னதுக்கு அப்படியெல்லாம் சொல்லாது. எனக்கு நீ தம்பியே இல்லை, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிம்மா சரி கோபப்படாத. சரி அவன் பிடிக்கலன்னா சரி பரவாயில்ல விடு. அவன் சும்மா தான் அப்படி சொல்லியிருப்பான். உன்னை பற்றி அவனுக்கு இன்னும் தெரியலல்ல, அதனால தான். என்ன தெரியல? நான் எவ்வளோ பாசமாக அவன் எனக்கு அண்ணான்ட்டு கால் பண்ணேன், மெசேஜ் பண்ணாலும் எதுக்குமே ரிப்ளை பண்ண தெரியுமா? கால் அட்டன் பண்ணால் பார்த்தா எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு தம்பியாக இருக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். நானும் வச்சுட்டேன். பார்த்தீங்களா கால் பண்ணுறான், நான் அட்டன் பண்ண மாட்டேனே. சரிம்மா டென்ஷன் ஆகாத. என்ன டென்ஷன் ஆகாத? என்னம்மா டென்ஷன் ஆகாதன்னு சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு எவ்வளோ திமிரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த தேவையை பிடிக்கலன்னு சொல்லியிருப்பான். அட்டன் பண்ணுறாள்ல, நான் பேசவே மாட்டேனே. அவனுக்கு எவ்வளோ திமிரு. சரிம்மா ஏன் இவ்வளோ கோவப்படாத. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, அந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்கல்ல அவங்க அம்மா, அது எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு, அப்பயும் ஜூஸை விடல, எல்லாத்தையும் எடுத்து நான் நல்லா மடக்குன்னு பிள்ளை குடிச்சிட்டு, நான் பேசவே மாட்டேன் அந்த பண்ணி கூட சொல்லிடுங்க அப்படின்ட்டு அப்படியே கம்பளி எடுத்து போத்தின்னு மூஞ்சி வரையும் போத்தின்னு படுத்துருச்சு. இந்த பக்கம் ஃபோன் தான் ரிங் ஆகிட்டு ஆல்ரெடி கட்டாக இருக்கும் ஒரு கால். இப்போ 2வது டைம் மறுபடியும் ரிங் ஆகுது. நம்ம ஜெய்கே தான். என்ன அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு வேளை கோவப்பட்டுட்டானோ? ஐயோ ஜெய்கே என்னடா பண்ணி தொலைஞ்ச, இப்போ எப்படி
எதுக்கு நான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன், இப்போ எதுக்கு நான் மறுபடியும் அவனுக்கு கால் பண்ணுறேன்னு எனக்கே புரியலை. என் கண்ட்ரோலை மீறி நானே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். என்ன நான்சென்ஸ்ன்னு எனக்கு ஒரு மண்ணுமே புரியலை. அண்ட் இப்போது டேவுடைய அம்மா ஃபோன் தான் ரிங் ஆகிறத பார்த்துட்டு அதை அப்படியே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னா, மா சொல்லுப்பா ஜிகே, என்ன சொன்ன நீ டேவை எதுக்கு அவன் அழுதுட்ருக்கான்? எதுவும் நான் இனிமேல் அவன் பண்ணி கூடலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்கான். அழுதுட்ருக்கானா? அட ஆமாப்பா, என்ன சொன்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஓ சும்மா தானா? சரிப்பா, எப்படியாச்சும் அவனை சமாதானப்படுத்திடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அதுவே சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பான். ஓ இப்பயும் அழுதுட்டா இருக்கான்? ஆமாப்பா, கம்பளியை நல்லா இழுத்து போத்திட்டு படுத்துட்டான். அப்பயும் படுத்துட்டு அழுதுட்டு தான் இருக்கான். சரி, ஃபோன் அவன்கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன். இந்தப்பா கொடுக்குறேன். டே என்னம்மா? ஜேகே பேசுகிறேன்னு சொல்கிறாம்மா, இந்த பேசு. அதெல்லாம் பேச முடியாது, போங்க. பேசுமா, நம்ம ஜேகே இல்லையா? நம்ம ஜேகேலாம் கிடையாது, போங்க. அவன் தான் பிடிக்கலான்னு சொல்லிட்டான்ல, அப்படியே இருந்துக்கிட்டோம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். முதல்ல பாரு, பண்ணி போட பண்ணி. என்ன பண்ணியா? வாய் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது போல அவனுக்கு. பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க பார்த்துட்ருக்காரு. சரிம்மா, ஓகே, பார்த்துக்கிறேன், அப்புறம் பேசலைன்னா பரவாயில்ல, நான் கொஞ்சம் அப்புறம் சமாதானப்படுத்திக்கிறேன். அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிப்பா, அவனும் இப்போ தான் டேப்லெட் சாப்பிட்ருக்கான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் அப்புறமா அம்மாவே கால் பண்ணுறேன். சரிம்மா. நம்ம ஜேகேவுமே கால் கட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் அப்படியே போகுது டைமு. ஜேகேக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி லைக் ஹர்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து பேச மாட்டேன் அப்படின்ட்டு காலை கட் பண்ணதுமே இப்போ வேறு அவாய்ட் பண்ணுறாரா? அதுவே ஒரு மாதிரி அவரால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. காலையிலேருந்து என்னடா நாட்டே கடிப்பட்டுருச்சு, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்தார். இப்போ பார்த்தா நான் அவாய்ட் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹர்ட்டாக இவருக்கு இருக்குது. அண்ட் இப்படியே போகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங்குமே நம்ம ஜேகே கால் பண்ணுறாரு. மா அப்படின்னா, சொல்லுப்பா, எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ப்பா, அப்பா கூட வாக் போயிருக்கான். ஓ இப்போ ஓகே இல்லை? நல்லா தான்ப்பா இருக்கான், நல்லா தான் இருக்கான். ஃபீவர் இப்போ தான் குறைஞ்சிருக்கு, இப்போ ஓகே தான். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. ஓ சரி. இன்னுமா வரல? இல்லைப்பா, இப்போ தான் போனாங்க வாக்கிங்க. இப்போ தான்ப்பா வாக் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓ சரி. சொல்லுப்பா, அங்கே எப்படி இருக்கு? நீ எப்படி இருக்க பாரு. இங்கே பார்த்ததுமே நான் உன்னை கவனிக்க விட்டுட்டேன் பாரு. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ஸ்கூல் எப்படி போனது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்கூல் போனேன், அது ஓகே, எப்பவும் போல தான். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. இப்போது உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு, அதை கால் பண்ணேன். ஓ அப்படியாப்பா, சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேக்கு உடம்பு சரியானதுமே நாங்கள் கிளம்பிடுறோம். ஓ சரி, ஓகேம்மா. அம்மா சொல்லுப்பா. வந்ததும் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுறீங்களா? ஓ அப்படியா, சரிப்பா. ஓ அவ்வளோதானே, கண்டிப்பாக பேசுவோம்ல. அதான்ப்பா தெரியல, அவன் ஒருத்தன் சரியான கோபக்காரன். இத்திலூண்டு இருந்துக்குன்னு என்ன கோவம் வருது அவனுக்கு, சரியான கோபம். நீ எப்படி தான் அவனை சமாதானப்படுத்த போகிற தெரியல. என்னம்மா சொல்கிறீங்க? என்னத்த சொல்ல, அது இத்திலூண்டு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் ஆனாலும் பேசாது. அது சரியான கரடி பையன். இத்திலூண்டு தான் இருப்பான், ஆனால் கோபம் மட்டும் அவனுக்கு மேலே வரும். இப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ அவனோட பேச மாட்டானா? எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைப்பா. நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படி என்னத்தை பண்ணி சமாதானப்படுத்த போகிறேன்னு தெரியல. எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்திடு, இல்லை அவ்வளோதான். செமையாக காண்டாயிட்டு பார்க்கும்போதெல்லாம் கத்திட்டு இருப்பான். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, வந்ததும் நான் கால் பண்ணுறேன். சரி, ஓகேம்மா, பாய். சரிப்பா, பாய்ப்பா, பார்த்து பத்திரம். ஓகேம்மா. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க? ஒரு வேளை பேச மாட்டானோ? ரொம்ப கோவமாக இருப்பான் போலையே. என்ன பண்ணலாம்? ஜேகே, என்ன வேலை பார்த்து வச்சுருக்க நீ. இப்போது ஒரு ½ அப்புறம் தான் அட்டையுடைய அப்பா 2 பேருமே அந்த ரூம்குள்ளே தான் என்டர் ஆகிறாங்க. பார்த்தா அட்டையுடைய அம்மா நம்ம டேக்கு ஃபுட்டு அது எல்லாமே வாங்கி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க டேக்கு ஃபுட்டு கொடுக்க. உள்ளே வரது பார்த்ததுமே வாப்பான்ட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து மாத்திரையெல்லாம் சாப்பிட வச்சு, இப்போது டேம்மா சொல்லுங்கம்மா. ஜேகே கால் பண்ணியிருந்தாம்மா. எதுக்கு? கூட பேசணும்னு சொன்னாம்மா. எதுக்கு? நான் எதுக்கு அவங்க கூட பேசணும்? அதான் அவன் பிடிக்கலான்ட்டல்ல, அதனால பேச முடியாது, போங்க. ஐயோ,
தேமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அண்ணன் இல்லையா? அண்ணனும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. மரியாதை போயிடுங்க. அவன் தான் பிடிக்கலான்ட்டால, அவ்வளோதான். நல்லா இனிமேல் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. நீங்களே பேசிக்கோங்க. ஐயோ, எதுக்கு இப்படி கோபப்படுறேன்? நான் அப்படி தான்மா படுவேன். நான் அப்படி தான் படுவேன். என்ன பண்ணுவீங்க? ஆ, அவன் தானே பிடிக்கலன்னு சொன்னான். அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்துக்கிறேன். இப்போ என்னவோ வந்துடுச்சு பாசம் போல். ஜேகே தான் ரொம்ப கஷ்டப்படணும் போலையே. ஜேகே இப்போ பார்த்தா என்ன இன்னும் கால் வரல, இன்னுமா வந்திருக்க மாட்டான். 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆக போகுது. இவ்வளோ நேரமாக வெளியே இருக்கா. நம்மளே கால் பண்ணுவோம்மா? சரி பண்ணுவோம். அம்மாவுக்கு கால் பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தா ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ ஜேகே. ஆம்மா. டே வந்துட்டானா? வந்துட்டான்ப்பா. கொஞ்சம் ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா? ஐயோ, என்னப்பா சொல்கிற? அது எதுக்கு கேட்குற? அவன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேப்லெட் சாப்பிட்டு படுத்துட்டான். என்ன பேச மாட்டானம்மா? சரி, ஸ்பீக்கர்லையாச்சும் போடுறீங்களா? ஃபோனே ஸ்பீக்கரில் தான்ப்பா இருக்குது. பேச அவனுக்கு கேட்கும். எனக்கெல்லாம் கேட்காது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, தலகாணி இன்னொரு தலகாணி எடுத்து 2 காதுக்கு சேர்த்தி படுத்துட்டு தானே இருக்குது. இன்னொரு தலகாணி எடுத்து காதுக்கு மேலே அமுக்கி வச்சுக்கிட்டு எனக்கு கேட்கலான்னு கத்திட்டு இருக்காரு. நம்ம ஜெய்கேக்கு நம்ம இந்த மாதிரி கத்துறதுமே என்ன பேச மாட்டானா? என்ன பண்ணுவேண்ணா? ஓகே அம்மா, பரவாயில்ல விடுங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன் கூட. அப்படியாப்பா, சரிப்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் கால் கட் ஆகிடுச்சு. என்ன பண்ணிட்ட ஜெய்கே நீ? அறிவில் உனக்கு கொஞ்சம் கூட? அவனை ஹர்ட் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? பைத்தியமா நீ? ஏன் இருக்க இன்னும் பைத்தியம் மாதிரி ஆகிட்டு இருக்க? அறிவில் உனக்கு? அவங்ககிட்ட போய் இப்படி பேசி வச்சுருக்க, நல்லா லூசு மாதிரி. இப்போ எப்படி சமாதானப்படுத்தி நீ அவன் கூட மறுபடியும் பழையபடி பேசுவ? பேசினது ஒரு நாள் தான், ஆனால் என்னால் அது ஏற்றுக்கவே முடியலையே. அவனோட பேசாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அண்ட் இதோட இந்த பார்ட் நான் இங்கே முடிக்கிறேன்டா. ஓகே, பாய், டேக் கேர்.